அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தகபல்லாஹு மின்னா வ மின்கும். அல்லாஹ் உங்களுடைய என்னுடைய நோன்புகளை எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்வானாக. இப்ப அதுக்கான ஒரு அடையாளத்தை சொல்ல போறேன். இந்த ஒரு அடையாளம் உங்களுக்கு இப்ப இன்னைக்கு இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா நோன்பும் அல்லாஹுடைய கிருபை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு அர்த்தம். இந்த அடையாளம் இல்லாட்டினா ஒரு மாசமா நீங்க சாப்பிடாம சும்மா பட்னியா இருந்திருக்கீங்களோ தவிர அதனால பெரிய பிரயோஜனம் நமக்கு கிடைக்கலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கேட்கறதுக்கு வருத்தமா இருந்தாலும் அதை தெரிஞ்சாதான் நம்ம அதை என்ன பண்ண முடியும், சரி செய்ய முடியும். இந்த மாதிரி எத்தனையோ ரமலானை நம்ம கடந்து வந்திருப்போம். இனிமேல் வரக்கூடிய ரமலான் அப்படி இருக்கக்கூடாதுல்ல. ஃபர்ஸ்ட் ரமலான் பாத்தீங்கன்னா நம்ம நோன்பு வச்சோம் இல்ல, அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த நோக்கம் நிறைவேறினாதான் அது நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு அர்த்தம். நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தக்வாவை புதுப்பிப்பது தான். அதாவது தக்வாவை புதுப்பிப்பதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தக்வா இருக்கு. தக்வானா என்ன? அல்லாஹுக்கு இறை அஞ்சுவதுன்னு அர்த்தம். இறை அஞ்சுவதுன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றதை நம்ம கேட்கணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம பயந்தோம்னா என்ன பண்ணுவோம்? அவங்க விஷயத்துல நியாயமா நடந்துப்போம், கரெக்டா இருந்துப்போம், அவங்க பேச்சை கேட்போம், அவங்க மேல ஒரு அன்பா இருப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி அல்லாஹுக்கு பயந்து நம்ம நடக்கிறதா தக்வா. அதை பார்த்தோம்னா என்ன பண்றோம்? புதுப்பிக்கிறோம் இந்த ரமலான் மூலமாக. ஏன் புதுப்பிக்கிறோம்னு பார்த்தோம்னா நம்ம பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு வண்டி வாங்குறோம், ஒரு லைசன்ஸ் எடுக்கிறோம். லைசன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட தடவைக்கு ஒரு தடவை ரெனியூ பண்ணுவோம். ரெனியூ அப்படிங்கிறது என்னன்னா நம்மளை ரெனியூ பண்ணதான் அது என்ன ஆகும், அது புது தன்மைக்கு வரும். ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நமக்கு அது ஒரு மாதிரி நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் லூஸா விட்டுருவோம், அப்படியே நம்ம சலிச்சு போய் விட்டுருவோம். அப்படி நம்ம பாத்தீங்கன்னா தக்வாவை என்ன பண்ணுவோம்னா கரெக்டா வச்சிருப்போம். அப்புறம் ஒரு கட்டத்துல அப்படியே சலிச்சு போயிருவோமாமா. அப்படி சலிச்சு குறைஞ்சு போகும்போது மறுபடியும் ரமலான் வருமாமா. ரமலான் வரும்போது என்ன ஆகும்னா அது மறுபடியும் எச்சாகுமாமா. அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை ரமலான் வருவதன் மூலமாக தக்வா அதிகமாகி கொண்டே போகும், குறையாம இருக்கும். அப்போ அந்த ஒரு வருஷத்துல நடுவுல குறைஞ்சதெல்லாம் மறுபடியும் ஏறிடும். ஏன் நடுவுல குறைஞ்சுன்னு பாத்தீங்கன்னா ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருக்கிறனால நமக்கு குறைஞ்சிருக்கும். ரமலான்ல ஷைத்தான் இருக்க மாட்டான், நமக்கு அது ஏறிடும். அப்ப சரி, இப்ப நமக்கு ஏறிடுச்சான்னு தெரியணும். அப்ப என்ன ஆச்சு? ரமலான் நோன்பு தக்வாவை அதிகப்படுத்துட்டோம், புதுப்பிக்கும்ட்டோம். ஆனா அது புதுப்பிச்சிருச்சா அதிகமாயிடுச்சான்னு எப்ப தெரிஞ்சுக்கலாம்னா ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க செய்யக்கூடிய காரியத்துலதான் தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதாவது ரமலான்ல நம்ம என்ன செஞ்சோமோ அது எல்லாத்தையுமே ரமலான் இல்லாத போது நம்ம செய்யறோமான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப ரமலான்ல என்ன செஞ்சோம்? நேரத்துக்கு தொழுதோம். மற்ற நாளுக்கு கூட நம்ம ஃபஜ்ருக்கு எந்திரிக்காம கூட இருந்திருப்போம். ஆனா அங்க ஃபஜ்ர்ல தொழுகை செஞ்சோம், குர்ஆன் ஓதுனோம், திக்ர் செஞ்சோம், துவா செஞ்சோம், ஹராமான விஷயங்களை விட்டு விலகி இருந்தோம். ஏன் விலகி இருந்தோம்? ஏன்னா அல்லாஹ் நோன்புல பாவத்தை செஞ்சா தண்டிப்பான்னு பயந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஏழை எளியவர்களுக்கு உதவணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஒரு மாசம் இருந்தா போதும், அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டுக்கோங்க, தண்ணி குடிச்சுக்கோங்க. ஆனா எப்படி நான் சாப்பிட வேண்டாம்னு சொன்னா கூட கேட்டீங்களோ? ஏன்னா சாப்பாடுங்கிறது ஒரு மனிதனுடைய அத்தியாவசியத்தையே நான் ஒரு மாசம் விடுன்னு சொன்னப்ப ஒரு மாசம் விட்டீங்க, ஒரு நாள் கிடையாது. ஒரு மாசம் ஒரு வருஷத்துல விடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? ஒரு மாசம் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு பகல் ஃபுல்லா சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கும்போது அப்ப நான் சொல்ற மாதிரி மற்ற நாட்களிலும் இருக்க உங்களால முடியும். நான் மற்ற நாள்ல என்ன சொல்றேன்? சாப்பிட வேணாம்னு சொல்றேன்னா அப்படி நான் சொல்றதில்ல. உங்களை என்ன சொல்றேன்? ஹராமானதை பார்க்காதீங்க, பேசாதீங்க, தீமையானது செய்யாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ ஒரு மாசம் அத்தியாவசியமான ஒரு மனிதன் உயிர் வாழ்றதுக்கு தேவையான தண்ணியும் சாப்பாட்டையுமே உங்களால இருக்கும் போது அடுத்த இருக்கக்கூடிய ஒரு வருஷத்துக்கு ஹராமானதை விட்டுருங்க. அதுதான் எனக்கு வேணும்னு அல்லாஹ் சொல்றான். அதை தான் நம்ம இங்க கடைபிடிக்கணும். இப்ப நம்ம எப்படி ஒரு மாசம் சாப்பாட்டை விட்டு இருந்தோமோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு பாவத்தை விட்டு இருக்கணும். பாவம்னா எல்லாமே பாவம் தான். ரமலான்ல நீங்க என்னென்ன பாவத்தை விட்டு இருந்தீங்க? டிவி பார்த்துருக்க மாட்டீங்க, ஃபோன் பார்த்துருக்க மாட்டீங்க, பாட்டெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க. இல்ல அப்பயும் நான் செஞ்சேன்னு சொன்னா அதுக்கு நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்ப கூட பாவத்தை செஞ்சவங்கள நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. அதை நம்ம திருத்தி தான் கொள்ளணும். அதே மாதிரி இந்த கேம்ஸ் விளாடுறது, நேரத்தை போக்குறதுங்கிறது இஸ்லாத்துல இல்ல. இந்த பொழுதுபோக்கான விஷயங்கள், ஹராமான விஷயங்களை தவிர்த்துருங்க. எல்லா மனிதர்களுக்குமே கெடுதல் செய்யறத நிறுத்திடுங்க. அது அண்டை வீட்டினராக இருந்தாலும் சரி, மற்றவங்கள்ட்டயா இருந்தாலும் சரி, அப்படிதான் எல்லாத்துலேயுமே கெடுதல் செய்யறது நிறுத்திடுங்க. அல்லாஹ் ரெண்டு விஷயத்த தான் சொல்றான். முதல்ல பாத்தீங்கன்னா நமக்கு நாமளே என்ன பண்றோம்? கெடுதல் செஞ்சுக்கிறோம். நமக்கு நாம எப்படி கெடுதல் செய்வோம்? ஒண்ணு நம்ம இபாதத் ஒழுங்கா செய்யாம இருக்கிறது. அப்போ நம்ம தொழுகாம இருக்கிறது, குர்ஆன் ஓதாம இருக்கிறது, அமல்களை ஒழுங்கா செய்யாம இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு நாமளே செய்துக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்த பொழுதுபோக்கான காரியத்தில் ஈடுபடுறதும் நமக்கு நாமே செய்யறது. அடுத்தது ரெண்டாவது அடுத்தவங்களுக்கு செய்யறது. அதாவது இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, பெத்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கெடுதல் செய்யறது. அந்த மாதிரி ரெண்டு பாவத்தையுமே நீங்க திருத்திக் கொள்ளணும். அப்போ உங்களுக்கு நீங்களேவும் தப்பு செஞ்சுக்காதீங்க, அடுத்தவங்களுக்கு தப்பு செய்யறது நிறுத்துங்க. இதை நீங்க நிறுத்தி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு மாசம் அல்லாஹ் பசியோட அந்த பட்னியோட நம்மளை பிராக்டிஸ் பண்ணதே எதுக்காகனா பாவத்தை விடுவதற்கான ஒரு முயற்சி தான். அப்ப அல்லாஹின் மீது அந்த தக்வா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பயம் எச்சாகும். என்ன பயம் எச்சாகும்னா அல்லாஹ் கேட்பான் அப்படிங்கிற பயம் எச்சாகும். எச்சாகும் போது என்ன ஆகும்னா
இதுவரையும் செஞ்சுட்டு இருந்த பாவத்தை கூட நம்ம விட்டுருவோம். அந்த மாதிரி இந்த ரமலான் முடியும் போது ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க, ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. இந்த வருஷம் நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் இந்த வருஷம் டிவி பார்க்க மாட்டேன், ஃபோன் பார்க்க மாட்டேன், இனிமேல் எனக்கு அந்த பாவ காரியமே வேணாம், நான் நல்ல நேரத்துக்கு தொழுவேன், கவனமாக தொழுவேன், டெய்லி குரான் ஓதுவேன், நான் தினமும் வந்து தப்சீர் படிப்பேன். இந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. பாவத்தை விட்டுட்டாவே உங்களுக்கு ரமலான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். சரி, அப்போ வந்து நான் வந்து செய்கிறேன், பாவம் செய்கிறேன், என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, தெரியாமல் செய்கிற பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் நோன்பு முடிஞ்ச கையோட பாவம் செய்கிறதுக்கே இனி 11 மாதம் நமக்கு கேரண்டி கொடுத்த மாதிரி நம்ம செய்கிறோம் பாருங்க. அது என்ன காட்டுதுன்னா, உங்களுக்கு நோன்புடைய பலனை ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு காட்டுது. நிறைய பேர் நோன்பு முடிஞ்ச உடனே படமெல்லாம் போய் பார்ப்பாங்க. விட்ட 1 மாதத்து படம், விட்ட 1 மாதத்து நாடகம், விட்ட 1 மாதத்து கதையை கேட்குறது, எல்லா பாவத்தையும் பண்ணுவாங்க. அப்போ நோன்புல வந்து சிகரெட் கூட பிடிக்காம இருப்பாங்க, மற்ற மாதத்துல பிடிப்பாங்க. அப்படிலாம் செஞ்சால் உங்களுக்கு அந்த நோன்புடைய பலன் உங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். அந்த ஒரு ஒழுக்கம் உங்களுக்கு அது பின்பற்றப்படலைங்கும் போது நோன்புடைய பலனும் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வேலை செய்கிறீங்க, வேலை செஞ்சால் உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? சம்பளம் கிடைக்கணும். அதே மாதிரி நம்ம நோன்பு வச்சோம், அதுக்கான பலன் கிடைக்கணும்ல. அந்த பலனே அடுத்த 11 மாதம் நம்ம நடந்து கொள்றதுல தான் இருக்குது. அப்போ அதை நம்ம செஞ்சு பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஆயிடுது. நோன்பு வச்சுமே நான் நல்ல எக்ஸாமுக்கு படிச்சுட்டேன், ஆனால் நான் எக்ஸாம் எழுத மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நான் படிச்சுட்டேன், நான் 5 வருஷம் வந்து டாக்டருக்கு படிச்சுட்டேன், இந்த எக்ஸாமை பாஸ் ஆனேன்னா நான் டாக்டர் அப்படின்டா, எனக்கு வந்து எக்ஸாம் எழுத விருப்பம் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நீனா முட்டாளா, 5 வருஷமா படிச்சியே அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க. அப்படிதான் 1 மாதம் நம்ம நோன்பு வச்சுட்டோம், ஆனால் 1 மாதத்துக்கு அப்புறம் திருந்துவோமான்னு பார்த்தா திருந்தலைன்னா அது பிரயோஜனம் இல்லை. 1 மாதம் நம்ம நோன்பு வச்சதே நம்ம திருந்திருக்கு தான். அப்போ யாரெல்லாம் பாவத்தை விட்டு விலகி இருக்கீங்களோ, குறைச்சிருக்கீங்களோ, நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை மறுபடியும் மனசு வந்து ஷைத்தான் வந்து கெடுக்கிறான், நாம் அதை பின்பற்றோம் அப்படின்னா நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கவனிச்சுக்கோங்க, இனி வரக்கூடிய நாட்களில் பாவத்தை எந்த அளவுக்கு விலகி இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ்விற்கு பயந்து ரமலானில் செய்த இபாதத்துக்களை பின்தொடர்றீங்க அப்படிங்கிறது பார்த்தாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, 1 மாதம் உங்களுக்கு 30,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க வேலைக்கு, இன்னொரு மாதம் உங்களுக்கு 5,000 ரூபா கொடுக்குறாங்க அதே வேலைக்கு. நீங்கள் என்ன கேட்பீங்க? 30,000 ரூபா கொடுத்த போன மாதம் இந்த வேலைக்கு, இப்போ நான் 5,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கல்ல. அதே தான், நீங்களும் 1 மாதம் அல்லாவுக்கு உண்மையாக இருந்துட்டீங்க, அடுத்த 11 மாதம் நீங்கள் கம்மியாக நடந்துக்கிறீங்க. அப்போ அல்லாஹ் உங்களை என்ன பண்ணுவான்? அதை நீங்கள் யோசிச்சுக்கணும். இதெல்லாம் நாம் தான் வந்து யோசிச்சு நம்மளுடைய ரமலானுடைய பலனை அடைந்து கொள்ளணும். நம்ம நிறைய நேரத்தில் வந்து என்ன நினச்சிடறோம், ரமலான் நோன்பு வச்சிட்டோம், இன்னி 1 வருஷத்துக்கு நமக்கு நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இல்லை. ரமலான் நோன்புங்கிறது ஒரு பயிற்சி மட்டும்தான். பயிற்சி பட்டறைகளை முடிச்சுட்டு வந்துட்டோம், பயிற்சிக்கு அப்புறம் என்ன கிடைக்கணும்? நமக்கு வேலை கிடைக்கணும். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இந்த மாதிரி ட்ரைனிங் செஷன்லாம் வைப்பாங்க, அந்த மாதிரி ட்ரைனிங் செஷன் வச்சு அமுச்சு விட்டாச்சு நம்மளையே. அதுக்கப்புறம் நம்மளை வேலையில் கொண்டு போய் விட்டா அந்த வேலையை செய்யணும். நான் ட்ரெயின் பண்ணும்போது நல்லா இருப்பேன், அதுக்கப்புறம் வேலை செய்யும்போது நான் சம்பாதிக்க மாட்டேன் அப்படின்னா நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. அதுதான் நம்மளும் ரமலானுக்கு அப்புறம் செஞ்சுட்டு இருக்க தவறுகள். அதை திருத்திக்கோங்க. பாவத்தை திருத்திட்டீங்கன்னா, உங்கள் மனசு வந்து நிலையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரமலான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. முக்கியமாக அமல்களில் ரொம்ப உறுதியாக இருங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.